மிஸ்டர் பரமேஸ்வர், ஆர்டர்லாம் டிஸ்பேச் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு சார். குட். பேங்க்ல இருந்து டிடி எடுக்க சொன்னேன், எடுத்துறீங்களா? அதுக்கு தான் சார் நானும் அக்கௌண்ட் இப்ப பேங்க் போறோம். ஓகே, நீங்க போலாம். ஹலோ. ஹாய் பிரபு, சத்யா பேசுறேன். ஹாய் சத்யா, how are you? ஃபைன். பிசினஸ்ல எப்படி இருக்கு? அம்மாவோட ஆசீர்வாதத்துல நல்லபடியா நடக்குது. சாக்ஷி எங்க? இருக்கா, கொடுக்குறேன். சாக்ஷி, போன். என்னம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேனா? சாக்ஷி, உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷமா. நான் உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி நீங்க சம்பாதிக்க ஒரு வழி பண்ணிட்டேன். இன்னொன்னு பாக்கி இருக்கு. என்ன தெரியுமா? வர்ற மாசம் உங்க மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஐ ஹாப்பி? போகாது. உங்க அண்ணன் என்ன சொன்னார் நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. நம்ம கல்யாண விஷயம் தானே. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ வெக்கப்படுறத பார்த்த உடனே நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். You naughty. Excuse me, are you Mr. Prabhu? ஆமா. You are under arrest. எதுக்காக? ஆடா சொல்றேன். Listen, this is not fair. நான் சிங்கண்டா. உன்ன மாதிரி குரங்கு மூஞ்சிக்கெல்லாம் காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. You bloody. பணக்கார விட்டு பொண்ணுங்களை லவ் பண்றது, 3வது மாசத்திலேயே வாந்தி எடுக்க வைக்கிறது, அப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்து உங்க கையை காலை பிடிச்சுக்கிட்டு உங்களை மாப்பிள்ளையா ஏத்துக்கணும். இதுவே உங்க தொழிலாகி போச்சு. உன் மூஞ்சிக்கு ஹோம் மினிஸ்டர் பொன்னாடா கேக்குது. ஏய், ஜென்மத்துக்கு அவமானமா போச்சுடி. நம்ம ஸ்டேட்டஸ் என்னங்கறத மறந்துட்டு அந்த லோஃபரோட சுத்திரியே. நீ எல்லாம் என் பொண்ணாடி. ஆஃப் கோர்ஸ் நான் உன்னோட பொண்ணுதான். ஆனா என் உடம்புல ஓடுறது எங்க அப்பாவோட ரத்தம். ஓஹோ, பாரு சாக்ஷி, இந்த ரேணுகா தேவிக்கு சமுதாயத்துல எவ்வளவு மரியாதை இருக்கோ அந்த அளவு உனக்கு இருக்கணும். அந்த பிரபுவை மறந்துரு. நம்ம ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு பையனை பார்த்திருக்கேன். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்கால செட்டில் ஆயிடு. ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்னு உடம்ப ஒருத்தருக்கு மனசு ஒருத்தருக்கு கொடுக்க நான் நீ இல்ல மம்மி. நீ நினைக்கிற மாதிரி நான் இத்தனை நாள் லோஃபர் கூட இல்ல, என் அண்ணன் கூட இருந்தேன். உனக்கு அண்ணனா? ஓஹோ, எனக்கு தெரியாம உங்க அப்பாவோட கள்ளக்காதலிக்கு பிறந்தவனா? சாரி, என் அப்பாக்கு தெரியாம உன் முத கணவனுக்கு பிறந்தவர். சாக்ஷி, கத்தாத. உன் லைஃப்ல நீ ஆடின ஆட்டோல உன் பொண்ணு வாயால வருதுன்னு ஆச்சரியமா இருக்கா? காதலுங்கிற பேர்ல கள்ளத்தனமா குழந்தைய பெத்து அது கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடியே அத முகத்தை கூட பார்க்காம வீசி எரிஞ்சியே. அந்த குழந்தை அன்னைக்கு செத்து போச்சுன்னு நினைச்சல? நோ, அது உயிரோட தான் இருக்கு. உன்னை விட பெரிய அளவுல வளர்ந்து நிக்குது. அவர்தான் சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி? பொண்ணு பாக்குற அன்னைக்கு ஒருத்தர் வந்து என்ன கூட்டிட்டு போனாரே, அவர்தான் என் அண்ணன் சத்தியமூர்த்தி. இதெல்லாம் யாரடி உனக்கு சொன்னது? உன்னை போல உங்க பெத்து போட்ட அனாதை குழந்தைங்களுக்கு ஆதரவு கொடுத்து உண்மையான தாய்ப்பாசத்தை கொடுக்கிற அம்மா. சொசைட்டில 3 காசுக்கு மரியாதை இல்லாத யாரோ சொல்றத கேட்டுக்கிட்டு பெத்த அம்மாவை ஏத்து பேசுறியா? உன்னை இப்படி விட்டா? மம்மி வேண்டாம் மம்மி. வாடி. மம்மி வேண்டாம் மம்மி. சொன்னா கேளுங்க ப்ளீஸ் மம்மி. மம்மி வேண்டாம் மம்மி. இங்கே கடந்து சாவு. மம்மி வேண்டாம் மம்மி. மம்மி நில்லுங்க ப்ளீஸ் மம்மி, கதவை தரங்க. அந்த ரேணுகா தேவி பிரபுவை அரெஸ்ட் பண்ணிட்டு உன் தங்கச்சி இழுத்துட்டு போயிருக்காளாம். எந்த காரணத்து கொண்டும் என் மகன் உடம்புல ஒரு அடி கூட விழக்கூடாது. போங்கடா, அந்த ராட்சசி தலை என் காலடியில கிடக்கணும். போங்கடா.
ஏய் யாருடா அது? ஓ பெரிய இடம். ஹோம் மினிஸ்டர் ரேணுகா தேவியா? ஏய், என்ன பண்ற? எழுந்துரு. அம்மா, நீங்க என்ன தவறா நினைச்சிட்டு இருக்கீங்க. பெத்த குழந்தைய பார்க்காமயே வெளியில வீசி எறிகிற அளவுக்கு நான் கட்டவே இல்ல. நான் ஒரு ஏழை பையனை காதலிச்சேன். எங்க அப்பா எங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்த நினைச்சு எங்க 2 பேரையும் பிரிச்சிட்டார். ஆனா அதுக்குள்ள அவரோட குழந்தை என் வயித்துல வளர ஆரம்பிச்சது. அந்த கருவை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா அதுக்கு நான் சம்மதிக்கல. பிரசவ சமயத்துல பறக்க போற என் குழந்தை முகத்தை பார்க்க பாசத்தோட காத்துட்டு இருந்தேன். அப்ப குழந்தை பிறந்ததும் நான் மயக்கமாயிட்டேன். எனக்கு சுயநினைவு வந்தப்போ என் குழந்தை எங்கன்னு கேட்டேன். அதுக்கு என் அப்பா என் குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லிட்டாரு. அந்த சோகத்துல சோறு தண்ணி தூக்கம் இல்லாம நான் கிடந்தேன். அப்புறம் எங்க அப்பா என்ன பலவந்தப்படுத்தி சுந்தரமூர்த்திங்கிறவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. இதுதான் நடந்த கதை. யாரோ என்ன பத்தி தப்பு தப்பா உங்ககிட்ட சொல்லிருக்காங்க. நீங்களும் நம்பிருக்கீங்க. பிறந்த உடனே செத்து போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த என் குழந்தை உயிரோட இருக்குன்னு என் பொண்ணு சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் அந்த நிமிஷத்துல இருந்து வாழ்க்கையில அனுபவிக்காம இருந்த சந்தோஷத்தை நான் இப்ப அனுபவிக்கிறேன். நான் பெத்த குழந்தைய இத்தனை வருஷம் வளர்த்து பெரியவனாக்கி இருக்கீங்கம்மா. அதுக்கு பிரதிபலனா நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேனோ. இதுல எதுவும் ஏன் தப்பு இல்ல. ஒரே ஒரு தடவை அம்மான்னு கூப்பிடுப்பா. ஒரே ஒரு தடவை அம்மான்னு கூப்பிடுப்பா. சத்யா, அம்மா, இந்த சந்தோஷமான நேரத்துல ஒரு சின்ன வேண்டுகோள். என்னம்மா? நான் இப்ப அரசியல்ல ஒரு பெரிய இடத்தை அடைஞ்சிருக்கேன். நாளைக்கு ஹோம் மினிஸ்டர் மக ஒரு மாஃபியா ஆளுன்னு தெரிஞ்சா எதிர்கட்சிக்காரவங்க அரசாங்கத்தை கவுத்துருவாங்க. அப்படி நடக்க நான் காரணமா இருக்க கூடாது. அதனால எனக்கு ஒரு மக இருக்காங்கிற விஷயம் இப்ப யாருக்கும் தெரிய வேண்டாம். இன்னும் 3 நாள்ல நான் ஹோம் மினிஸ்டரா நல்ல முறையில பணிபுரிஞ்சதுக்காக அரசாங்கத்துல எனக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க. அது முடிஞ்ச உடனே ராஜினாமா செஞ்சுட்டு வந்துடுறேன். நான் பிரபுவை மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்டேன். நாளைக்கே நிச்சயதார்த்தம். அம்மா, நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா நான் 2 வார்த்தை பேசிக்கிறேன். தாராளமா பேசு. உங்க எல்லாருக்கும் வணக்கம். என் பொண்ணோட நிச்சயதார்த்த விழா ரொம்ப ஆடம்பரமா இருந்திருக்கணும். ஆனா எனக்கு இஷ்டம் இல்ல. இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டரா இருந்தாலும் நான் ஆடம்பரத்துக்கெல்லாம் மதிப்பு கொடுக்கறது இல்ல. நமக்கெல்லாம் தாய்க்கு சமமா இருக்கிற அம்மா இதுக்கு சம்மதிக்கவும் மாட்டாங்க. அதனால என் பொண்ணுக்கும் பிரபுவுக்கும் அம்மா தலைமையில இந்த நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஐயரே, டைம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுமா.
அம்மா தெருவுல கடந்த உன்ன தூக்கிட்டு வந்து பெத்த தாயை விட பாசம் காட்ட அம்மாவே கொல்ல பாத்தியே உன்னை அவங்க வளர்த்தது தப்பா இல்ல நீ வளர்ந்தது தப்பா சொல்லு 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 வேண்டாம் சத்யா வேண்டாம். 2 பேரும் ஒண்ணா வளர்ந்தோம், அண்ணன் தம்பியா வாழ்ந்தோம். சென்டிமெண்ட்லாம் வேண்டாம் சொல்லு 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 சொல்றேன் கேளு. அம்மாவை கொல்ல சொல்லி திட்டம் போட்டது உங்க அம்மா ரேணுகா தேவி. சத்யா, நான் உன்னோட அம்மா அப்பா. அம்மா பெத்தது தவிர வேற எந்த விஷயத்துல நீ அம்மா? உன் சூழ்ச்சிக்கு பலியாகி ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்களே அவங்கதான் அம்மா. நீ ராட்சசி. சத்யா, நான் என்ன பொம்பளை நீ? கல்லார்த்த மனசை கரைய வச்சு அம்மான்னு கூப்பிட்டு வச்சுட்டல. ஆமா, அம்மான்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? என்ன பெத்தவளே நீதான் எனக்கு காட்டினவங்களே கொல்ல பாத்தியே. சேச்சே, அப்படி இல்ல சத்யா. நான் அப்படி நினைச்சிருந்தா உன் வீடு வரைக்கும் வந்து சாக்ஷிக்கும் பிரபுவுக்கும் நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ணிருப்பேனா? நாடகம், அரசியல் நாடகம். என்ன இருந்தாலும் நீ அரசியல்வாதி இல்ல. அம்மா பொழைச்சா ஒரு தலை இருக்கும், இல்லனா நீ என்ன பெத்தது உன்னை சாகடிக்கதான். தெரிஞ்சுக்க. பாய். அண்ணா ப்ளீஸ், நானும் உன் கூட வந்துடுறேன். எனக்கு இங்க இருக்க இஷ்டம் இல்ல. என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. ரேணுகா, பயமா இருக்கா? செஞ்ச பாவத்துக்கு தண்டனைய அனுபவிச்சுதான் தீரணும். ரேவதி, என்ன இதெல்லாம்? இத்தனை நாள் எங்க போய்? வேண்டாம் வேண்டாம், என்ன தொடாதீங்க. என்னாச்சு என்னாச்சு ரேவதி? சொல்லு சொல்லு ரேவதி, சொல்லு ரேவதி. ஏய், எங்க போற? அம்மா, தேவதி. என் மானத்தை இழந்துட்டு அப்பாவையும் சாகடிச்சிட்டு இனிமே உயிரோட இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ண.
என் கண்ணு முன்னால வந்து நின்னது என் வயசான அம்மா. என்னோட வாழ்க்கை முடியல, எனக்கு கடமைகள் நிறைய இருக்குன்னு நினைச்சு என் கண்ணீரை தொடச்சுக்கிட்டு இந்த வேலையில வந்து சேர்ந்த. எனக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற என் அம்மாவோட உயிரை நான் காப்பாத்திட்டு இருக்கேன். அம்மா கழக கண்மணிகளுக்கும் விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஏழைகளின் முன்னேற்றத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற நம் ஹோம் மினிஸ்டர் திருமதி ரேணுகாதேவி அம்மையார் அவர்கள் பணத்திற்காகவோ புகழுக்காகவோ இந்த அரசியலுக்கு வந்தவர் அல்ல. தலைமுறையாக இருக்கும் தம் சொத்தில் சரி பாதியை இந்த ஏழை மக்களுக்காக வாரி வழங்கியவர் நம் மந்திரி அவர்கள். அதிகார போதையிலே இருந்தவர் அல்ல. சமூகத்தில் கீழ் வகுப்பினரோடு கலந்து அவர்களுடைய கஷ்டங்களிலே பங்கேற்கிற மனப்பான்மை உள்ளவர் தான் திருமதி ரேணுகாதேவி அவர்கள். முன்பு சமூக நலத்துறை மந்திரியாக இருந்தபோது வீட்டுக்கு ஒரு குழந்தை போதும் என்று பிரச்சாரம் செய்த அவரும் ஒரே பெண் குழந்தைக்கு தாயாகி மாதர்குல மாணிக்கமாய் திகழ்பவர் தான் திருமதி ரேணுகாதேவி அவர்கள். இன்றைய தினத்திலே சிறந்த ஹோம் மினிஸ்டராக ஓடாய் உழைத்து ஓராண்டு நிறையும் இந்த புனித நாள் அவரது பிறந்த நாளும் கூட. இந்த இனிய வேளையிலே நீங்கள் எல்லாம் கழகத்தின் சார்பிலே ரேணுகாதேவியை வாழ்த்த வந்தமைக்கு மிக்க நன்றி, வணக்கம்.
விடல அவனை என்கிட்ட விடு. சத்யா